ஹாய் ஆல், வெல்கம் டு ராஜி வ்ளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டேன். ஒரு கன்சிஸ்டன்சியாக நான் ஒரு வீடியோ போட்டதே இல்லை. ஸோ திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னா ஃப்ரைடே வ்ளாக் தான் போட்டிருக்கேன். நான் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு சின்னதாக மகாலட்சுமி பூஜை பண்ணுவேன். ஸோ அதை நான் எப்படி சிம்பிளாக பண்ணுவேன் அப்படிங்கிறதும் அப்புறம் ஒரு ரெசிபி வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். கோலம் மாமியார் தான் போடுவாங்க. ரொம்ப சூப்பராக போடுவாங்க. எல்லாம் பெரிய பெரிய கோலம் கூட அசால்ட்டாக போட்டுருவாங்க. எனக்கு 2-3 கோலம் தான் தெரியும். அவங்க காலையில் ஃபஸ்ட்டு அவங்க கடைக்கு போயிடுறதுனால காலையிலே போட்டுட்டு போயிடுவாங்க. துளசி செடி இந்த வெயிலுக்கா என்னன்னு தெரியல, இலைலாம் ரொம்ப உதிர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குது. வேறு ஒரு துளசி செடி வைக்கணும், இல்லைன்னா என்னன்னு பார்க்கணும். இல்லைன்னா நிறைய பெருசாக இருந்துச்சு. செடியெலாம் வளர்க்க எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணது. இப்போ என் மாமியாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தான். ஸோ நாங்கள் ஏதாவது புதுசாக செடி வாங்கி ஏதாவது வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். காலையில் இன்றைக்கி பசங்களுக்கு லீவுனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. எல்லா ஃப்ரைடேயுமே நான் முன்னாடி பண்ணுவேன். நடுவில் ஒரு 1 மந்த்தாக நான் எதுவுமே பண்ணலை. பூஜையில் இந்த பூஜைலாம் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம திரும்ப இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் 2-3 ஃப்ரைடே வ்ளாக்லாம் போட்டிருக்கேன் முன்னாடி. அதை ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லீவுனால அவங்க காஃபிலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் ரிலாக்ஸாக கிளம்பி இன்றைக்கி சாரீ கட்டலாம், ஏன்னா பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சாரீ கட்டலாம்னு சொல்லிட்டு கட்டியிருந்தேன். இது ஒரு அன்பிளான் வீடியோ தான். நான் இதை பிளானே பண்ணல. சரி வீடியோ எடுக்கலான்ட்டு அப்புறம் தான் தோணுச்சு. நான் ஒரு சின்னதாக ஒரு பலகை வச்சு கோலம் போட்டு அதில் தான் மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுவேன். நான் முந்தின நாளே விளக்கெல்லாம் தேய்ச்சி பெருக்கி மூழ்கிட்டேன். இது எல்லா ஃப்ரைடேவும் பண்ணலாம். சில பேரால் பண்ண முடியலை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரைடே வாட்சும் மாதத்தில் பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்களால காலையில் பண்ண முடியாது. ஸோ ஈவினிங் பண்ணிக்கலாம். நான் மகாலட்சுமி சோஸ்திரம் சொல்லுவேன். அப்புறம் அந்த 108 மகாலட்சுமி போற்றி சொல்லி நான் இந்த பூஜை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஏதாவது பிள்ளையார் ஸ்லோகம் ஏதாவது சொல்லிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஊதுப்பத்திலாம் காட்டினதுக்கப்புறமா நம்ம இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இதுக்கு 108 போற்றிக்கு இந்த காயின் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எங்கள் அம்மா எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்தது. நான் அப்படியே அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு போற்றிக்கும் நான் ஒவ்வொரு காயின் போட்டு நான் அந்த பூஜை பண்ணுவேன். சில பேர் பூ போட்டு பண்ணுவாங்க, சில பேர் தங்கத்தில் பூ போட்டு பண்ணுவாங்க, இல்லை வெள்ளியில் பூ போட்டு பண்ணுவாங்க. நம்மளால் எது முடியுமோ அதை பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பூ போட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா இது கொடுத்தாங்க. ஸோ நான் அதையே வச்சு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பிரசாதமாக நம்ம ஏதாவது நைவேத்தியம் பண்ணலாம். நான் இன்றைக்கி பாதாம் வந்துச்சு. ஸோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டேன். இல்லைன்னா பாயசம், சக்கரை பொங்கல், கேசரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். இல்லை ஏதோ பழங்கள் வச்சு கூட நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் பண்ணுறது தான். டெய்லி விளக்கேற்றும் போது அந்த பஞ்சபாத்திரத்தில் ஒரு கொஞ்சமாக ஒரு துளசி தண்ணி வச்சு நம்ம நைவேத்தியமாக கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதே மாதிரி நைவேத்தியமாக பண்ணி பூஜை பண்ணாலே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். அதுக்காகவே நம்ம இந்த பூஜை பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். இதெல்லாம் பண்ணாதான் எல்லாம் நடக்குமா அப்படிலாம் கிடையாது. நமக்கு என்ன தோணுது, நம்மளால் என்ன முடியும், நமக்குமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும் அப்படின்னா இந்த பூஜையெல்லாம் பண்ணலாம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தோசை தான். பயங்கர வெயிலாக இருக்குது இங்கே திருநெல்வேலியில். என்னால் சாரீ கட்டிட்டு பூஜை பண்ணும்போது ஃபேன்லாம் போடாமல் இருக்கவே முடியல. ரொம்ப வேர்த்து ஊற்றிட்டு இருந்துச்சு. சரி கடகடன் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம், அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தோசை தான் வாத்துட்டு இருந்தேன். நேற்று மாமியார் நைட்டு தக்காளி கடையில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையே ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. அப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அது குக்கரில் ஈஸியாக பண்ணிடலாம். இது எங்கள் அம்மா எங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி 2-3 டைப்பில் பண்ணுவேன். இது இப்போ மாற்றி பண்ணுவேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயிலும் நெய்யும் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் முதல்ல மசாலா ஐட்டம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து பிரிஞ்சி இலை அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் இருக்கிற ஐட்டம் மட்டும் போட்டுக்கிட்டேன். பெருஞ்சீரகம் இதுக்கு சேர்க்க மாட்டாங்க பிரியாணிக்கு. தக்காளி சாதம்னா கூட சேர்க்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி எனக்கு பிரிஞ்சி இலைலாம் இல்லை. ஸோ அதனால் வாசத்துக்காண்டி அது சேர்த்துருந்தேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் நெய் விட்டு சேர்க்கும் போது வதங்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. ஸோ அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தால் சேர்க்கலாம். என்கிட்ட வந்து பாதாம் தான் இருந்துச்சு. இன்றைக்கி பிரசாதமாக வச்சுருந்தால ஸோ அதை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். பசங்க லீவுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபஸ்ட் டே தான் இன்றைக்கி லீவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை ஹரிபரியாக காலையிலே எல்லாம் சமையல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பசங்களுக்கும் பிரியாணி பிடிக்கும். எப்போ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 12 o'clockலாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 12:15க்குள்ளேயே சாப்பிட்டே முடிச்சிட்டோம். அப்புறம் இதில் வந்து கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், பட் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் காலிஃப்ளவர். எங்கள் அம்மா பீட்ரூட் சேர்த்து பிரியாணி பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நிறைய சேர்த்தா ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆகிடும். அப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்த காய்கறிலாம் நல்லா வதங்கிடும். எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரியாணி மசாலான்னு ஒன்று விற்கும்ல கடையில். ஸோ அதை வந்து போடுவாங்க. நான் அது என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துட்டு காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு பவுடர், அப்புறம் கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பெருசாக காரம் இருக்காது. பசங்களுக்கு கொடுக்குறதுனால காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும் காயோடு சேர்த்து. அப்போமே நல்ல வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பசங்க ரொம்ப காரம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன். அதனால் பச்சை மிளகா 2 சேர்த்துருந்தேன். நீங்கள் காரம் வேணும்னா கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இல்லை அந்த பிரியாணி மசாலா வந்து ஒரே இதாகவும் சேர்த்துக்கலாம். நான் பண்ணுற மெத்தடில் இது ஒரு மெத்தட். அப்புறம் புதினா இலை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கணும். நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு மாதிரி புளிப்புக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் இந்த டம்ளர் அளவுக்கு தான் அரிசி பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தேன். இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்ப்பேன். ஏன்னா 1.5 டம்ளருக்கு பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர்னால் 1.5 டம்ளருக்கு நான் தண்ணி சேர்ப்பேன். காய்கறி எல்லாம் சேர்த்து நான் 3 டம்ளருக்கு சேர்த்துருந்தேன் தண்ணி. அதே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்ச அரிசி, அப்புறம் கூட கொஞ்சம் புதினா இலை, அப்புறம் மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து நான் சிம்மில் வச்சு ஒரு 4 விசில் எடுத்துருந்தேன். பாஸ்மதி ரைஸுக்கு அவ்வளோ விசில் தேவையில்லை தான். 3 விசில் கூட போதும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன். இதே தம் போட்டு பண்ணால் அது நல்லா உதிர் உதிராக பண்ணுவேன். ஆனால் சொல்லக்கூடாது, ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருந்தது. தேங்காய் பால்லாம் சேர்த்துக்கோனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளும் கூட. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பசங்க நல்லா சாப்பிட்ருந்தாங்க. நமக்கு அதான ஹாப்பி. நம்ம பண்ணுற சாப்பாடு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கணும். அவங்களுக்கு நல்லா சம்பல் வச்சு கொடுத்துருந்தேன். ரைத்தா வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ பையனும் நல்லா சாப்பிட்டான், பாப்பாவும் நல்லா சாப்பிட்டா. நானுமே பண்ணதுமே சுட சுட சாப்பிட்டுட்டேன். நம்ம சேனலில் இனி கண்டிப்பாக வீடியோ வரும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.